ஹாய், ஐயோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. ஒன்று செல்ஃப் மோட்டிவேஷன், இன்னொன்று அதர் மோட்டிவேஷன். 90% நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹாப்பினஸே தனியாக இருக்கு. நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணாதான் அந்த வேலை நடக்கும், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா காலமும் நேரமும் நமக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணாது. அப்ப 90% நீங்க செல்ஃப் மோட்டிவேஷனை ரெடி பண்ணிக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ். சரிங்களா? அது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நீங்களே தனித்தனி செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் நம்ம வீக்கா இருக்கோம், எந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறது எதனால அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்கிறது எதனால இதுல வீக்கா இருக்குங்கிறத நீங்க ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம ஏன் இதுல ரொம்ப வீக்கா இருந்திருக்கோம், நம்ம எதனால இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒன் பை ஒன்னா பார்க்கணும். இந்த விஷயம் இதனால ப்ராப்ளம் நடந்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த ப்ராப்ளம் நம்மளே உருவாக்கிக்கிட்டதா இல்ல அடுத்தவங்க மூலியமா வந்திருக்கான்னு பாருங்க. சப்போஸ் நம்மளே உருவாக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம உருவாக்குனதுக்கு ரீசன் என்ன, அது எந்த இடத்துலலாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கேப் விட்டுட்டோம், அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டாலே நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்களால வந்திருக்கு அப்படின்னு நீங்க அனலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த அடுத்தவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்காம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே அப்படின்னு அவாய்ட் பண்றதை எந்த அளவுக்கு முடியும்னு சொல்லி பார்த்துக்கணும். சரியா? இதை பார்த்துட்டு நம்ம தனித்தனியே செக்ரிகேட் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க நிறைய விஷயங்கள் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரச்சனைகள் வேற எங்க இருந்து வரதுல நம்ம கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியும். அப்ப அந்த பிரச்சனையை தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களை அனலிசிஸ் பண்ணிட்டு இதுதான் ரீசன், இப்படித்தான் இருக்கணும், நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டீங்கனாலே கண்டிப்பா 80% உங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸா நடக்கும்.